ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு லஞ்ச் மெனு பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா அரைச்சி விட்ட சாம்பார், ரசம், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம் இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு மெனு ஒன்று பண்ண போறோம். அது விருந்து மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மெனு. சாம்பார், பொரியல், ரசம், அப்பளம் இதெல்லாம் இருந்தாலே ஒரு விருந்து மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அதான் பண்ண போறோம். சாம்பார்னா அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போறோம். இதுக்கு நம்ம சேனல்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க, அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. செரின்ஸ் கிச்சன்ல லிங்க் கொடுத்து அவங்களுக்கு தேங்காய் எல்லாம் இல்லாம எனக்கு சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் ஊத்தாம அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போறோம். சாம்பார் பண்றதுக்கு இந்த டம்ளர்ல 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சிடலாம். ஒரு 7-8 பூண்டு பல் இது கூடயே சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். பருப்பை வேக வச்சு இறக்கிட்டு நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம காய்கறி கட் பண்ணுறது இல்லை மசாலாவுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் பருப்பு வேக வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டு காய்கறியெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வச்சு இறக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். மசாலா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், வரமிளகாய் ஒரு 6லேருந்து 7. இப்போ இதை வறுத்துடலாம். இப்போ இதை வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா வந்து வறுத்தாச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தேங்காய் சேர்க்காம தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம காய் தாளித்து விட்டுறலாம். நம்ம இப்போ மசாலா வறுத்தோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயில் அது கூடயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 100 கிராம் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி 3 தக்காளி, அடுத்து முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய், 3 கத்தரிக்காய். இதில் மஞ்சள் தூள், காய் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி காய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட இது வதங்கிறதுக்கு ஆகும். இந்த தக்காளியோட சேர்த்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டுமே வதங்கட்டும். காய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அந்த காயெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரே காய் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரே காய் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. உப்பெல்லாம் போட வேணாம். நம்ம முன்னாடியே வதக்கிறப்ப உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். அதனால் இப்போதைக்கு உப்பு தேவையில்லை. பருப்பெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம மசாலா கூட இப்போ வறுத்துருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். மசாலா வந்து அரைச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு ரெடியாக இருக்குது. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்திருக்கு. அதை வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டால் நல்லா வலுவலுப்பாயிரும். அடுத்து இப்போ காய் வேக வச்சும் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம புளி மசாலா இதெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. புளி வந்து உங்கள் விருப்பம். நிறைய உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சாம்பார் வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு வந்து சாம்பாரில் புளிப்பு இல்லாமல் இருந்தால் தான் பிடிக்கும். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க.
இப்போ இதில் மசாலா அரைச்சோல்லையே அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்லை மசாலா அரைக்கிறப்போ, ஏன்னா நம்ம தாளிக்கிறப்பையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், பருப்பு வேக வைக்கிறப்பையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து மசாலாவில் சேர்க்க தேவையில்லை. இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து வேகட்டும். கடைசியாக இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பருப்பு சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். புளி மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு மறுபடியும் பருப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து வெந்துட்டுருக்கட்டும். அதுங்களே நம்ம சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சிட்டோம்னா அதுவும் ரெடி ஆயிரும். எப்பவும் போல் நம்ம அரிசி முன்னாடியே ஊற வச்சிட்டோம் இல்லையா, ஊறிடுச்சு. இதில் 1.5 படி அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 3 தேவையான உப்பு. குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காய் வேக வச்சு பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். காய் வெந்து மசாலா வாடையெல்லாம் போயிருச்சுன்னா பருப்பு ஊற்றி விட்டுறலாம். நல்லா வெந்து புளி வாடை மசாலா வாடையெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். சாம்பார் உங்களுக்கு எப்படி கெட்டியாவா இல்லை தண்ணியாவான்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதெல்லாம் கலந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சாம்பாரில் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சேர்க்கறதுக்கு தேவையில்லை. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பாரில் வந்து வெல்லம்லாம் சேர்ப்பாங்க, அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பு கொடுக்கறதுக்காக. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக இப்போ கொதிக்கிற டைமில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மற்ற சர்க்கரை சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. வெல்லம் வேணால் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறப்ப என்னாகுன்னா நம்ம ஹோட்டலில் எல்லாம் இனிப்பாக சாம்பார் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது வேண்டாம் நமக்கு அந்த இனிப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ அது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். சாம்பார் வேக வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இறக்குற ஸ்டேஜ் தான். அவ்வளோதான் பாருங்கள். சாம்பார் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சாம்பார் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்லை இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ சாம்பாரை இறக்கிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் ஊற்றுறதோ இல்லை மேலே நல்லெண்ணெய் ஊற்றுறதுனா கூட ரொம்ப ஊற்றிக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ சாம்பாரை இறக்கி வச்சுட்டு பொரியல் தாளிச்சிக்கலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு அதிக நேரம் வதக்க தேவையில்லை. அந்த பச்சை மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும் பொரியலுக்கெல்லாம். அதே போல் கேரட்டு பீன்ஸ் ரெண்டுமே சேர்த்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கையளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம். உப்பு தண்ணியெல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். பீன்ஸ் கேரட் வந்து சீக்கிரமே வெந்துடக்கூடியது தான். நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கோலே, அதனால நல்லா வெந்துடும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெந்துக்கிட்டால் மட்டும் போதும். காய் வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம புளி தக்காளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சிடலாம். புளியை கரைச்சிட்டு அதோட சக்கையை எடுத்துகிட்டு இப்போ தக்காளியும் கரைச்சிக்கலாம். நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் கரைச்சிடலாம். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சாச்சு. அது மூலியம் பார்த்தீங்கன்னா பீன்ஸில் வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சுனாலேவும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் தான் இது போல் நல்லா வதக்கி விடணும். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு கூட இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த பச்சை கூட மாறலை.
பச்சை கேரட்டு, அந்த பீன்ஸு, இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ கலர் ரொம்ப அருமையாக இருக்குது. பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்து ரசம் தான் தாளிக்கணும். ரசத்துக்கு புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு மிளகு சீரகம் வந்து தட்டிட்டு தாளிச்சு விட்டுறலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன். மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு ரசம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மிளகு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகு சீரகத்தை தனியாக தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு பிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு 6 போல் பூண்டுப்பல், 2 பச்சை மிளகாய் இதையும் தட்டி எடுத்துடலாம். இப்போ வெள்ளை பூண்டு பச்சை மிளகாயும் தட்டி எடுத்தாச்சு. பச்சை மிளகாய் பதில் நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டும் பச்சை மிளகாயும் தட்டணும் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுருக்க அந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சோம் இல்லையா, அதையே ஊற்றிடலாம். உங்களுக்கு ரசத்துக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பொறுத்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டின மிளகு சீரகத்தை சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அது மிளகு ஜீரகத்தையும் தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம அப்பளம் மட்டும் பொரிச்சுக்கிட்டோம்னா போதும். அப்பளம் பொரிக்கிறது வந்து நான் சொல்ல தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே அப்பளம் பொரிக்கிறதுக்கு வந்து தெரியும். அதனால் நான் அப்பளம் வந்து பொரிக்கல, நான் தனியாக பொரித்து எடுத்துக்கிறேன். சாப்பாடும் ரெடி, சாம்பாரும் ரெடி, கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி, மிளகு ரசமும் ரெடி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். அரைச்சி விட்ட முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், மிளகு ரசம், அப்பளம், ஊறுகாய். இந்த ஊறுகாய் கூட நம்ம வீட்டில் செஞ்ச ஊறுகாய் தான், மாங்காய் ஊறுகாய், கேரட் பீன்ஸ் பொரியல். சூப்பரான ஒரு குட்டியாக ஒரு விருந்து ஒன்று வாழை இலையில் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு குட்டி விருந்து ரெடி பண்ணிட்டோம். சாம்பார், மிளகு ரசம், அப்பளம், ஊறுகாய், பொரியல், தயிர் இதில் நான் வைக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து வச்சுக்கல. இந்த மாதிரி ஒரு குட்டியாக நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா பொரியல், ரசம், சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது தான். ஆனால் ஒரு நாளைக்காவது அப்பளம் பொரித்து பொரியல் பண்ணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நமக்கு அது ஒரு விருந்து மாதிரியே நமக்கு தெரியும் இல்லையா, அதை தான் நானும் சொல்கிறேன். அது வாழை இலையில் போட்டுட்டா கண்டிப்பாக அது விருந்து தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். முருங்கைக்காய் இது போட்டு அரைச்சி விட்ட முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாரும் ஊறுகாய் வந்து ஏற்கனவே நம்ம வீட்டில் செஞ்சது தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அந்த ஊறுகாய் போட்டிருக்கேன். மாங்காய் இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதே உங்களுக்கு வேணும்னா லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் பொரியல் நார்மலாக பண்ணுறது தான். ஆனால் இந்த விருந்து அப்படின்னு வர்றப்போ இதெல்லாம் சேர்த்து வைக்கிறப்போ இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு மெனுவாக வரும் பார்த்திங்களா, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லையா. அதனால தான் ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டியான ஒரு விருந்து. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன்.